பாட்டு வரவே இல்லை. ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் உங்கள் மிஸ்டர் உமர் நீமோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான நாள். அதே மாதிரி ரொம்ப நாள் நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு நாள், எப்படா இந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுங்க. இந்த 30 நாள் நோன்பு வச்சு எப்படா ரம்ஜான் வரும்னு சொல்லி போட்டு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன். அதே போல் அந்த நாளும் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டே ரொட்டீனாக இந்த ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலி நான் எந்திரிச்சு ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வானத்தை பாருங்களேன், இங்கெல்லாம் பிங்காக இருக்குது, இங்கெல்லாம் ப்ளூவாக இருக்குது. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா இருக்குல்ல? ஆரை பாய், ஈது முபாரக். இங்கே பார்த்தீங்களா மீன் போட்ட குட்டியாக இருக்குல்ல, முட்கான்னு இதான். இந்த மீன் பண்ண வேலை தான் போது பாருங்கள். இந்த மீன் பண்ண வேலை தான் அந்த ஃபுல் குட்டிங்களும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பணியாரம் தான் போட்டிருக்காங்க. அதே போல் எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னா, ரம்ஜான் அன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து எப்போயுமே எல்லார் வீட்லேயும் பணியாரம் தான் இருக்கும். ஊரில் எல்லார் வீட்லேயும் பணியாரத்தை தவிர வேறு எதுவும் காலையில் செய்ய மாட்டாங்க ரம்ஜான் அன்னைக்கு காலையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக குளிச்சுட்டு ரம்ஜான் காஸ்டியூம் மாற்றியாச்சு. இந்த ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒரு ஃபுல் பிளாக் பேண்ட்டு, ஒரு தொப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து தொழுக போயிட்டுருக்கோம் மக்களே. எவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்கே போய் உட்காரனே தெரியலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடைய மரியாதையை இவ்வளவு தூரம் சொல்வார்கள். அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், கொன்றவனும் நரகத்திற்கு. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து வல் தம்ஜீத். சுப்ஹானஹு மா அஅஸம ஷஅன வ அலா லிசானிஹி. இப்போ வந்து தொழுது முடிச்சுட்டு ஜியாரத்துக்கு வந்திருக்கோம், தர்காவுக்கு. இங்கே ஜியாரத் பண்ணிட்டு இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள ரவுண்டிங் போக வேண்டியது தான். இங்கே எங்கள் ஆண்டி வீட்டில் பாருங்களேன், கொய்யா மரத்தில் எவ்வளோ கொய்யா காய்ச்சி தொங்குதுன்னு. பறித்து தரேன்னாங்க. சரி சாப்பிட்டு போயிடுவோம், அதை ஏன் விட்டுக்கிட்டு. இப்போ தொழுக முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அங்கே கூட்டம் இருந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ காலியாக இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், எங்கள் மாமா வீட்டில் வலுக்கட்டாயமாக மதிய சாப்பாடு சாப்பிட வைக்கிறாங்க. பிரியாணி, சிக்கன். இது பேர் சிறு குருமாவா, பாயசம் மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டாக இனிப்பா. அங்கே ஒரு வீட்டை முடிச்சு இங்கே வந்து பார்த்தா இங்கேயே ட்ரையல்ஸ் பார்ப்போம்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. சரி ட்ரை பண்ணுவோம். சிக்கன் லாலிபாப் அண்ட் பிரியாணி. என்னது வாங்கோலி ஆகும்? கோழி தானே. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சைஸ். காலையில் தொழுது முடிச்சுட்டு நேராக சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள ரவுண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு சாப்பாடு டேஸ்ட் பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் பிரியாணி கொடுத்து வயிற்றை ஃபில் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வான்கோழி பிரியாணி. சரி விருப்பம் இல்லாமல் லைட்டாக ஒரு 2-3 வாய் சாப்பிட்டு பார்த்தேன். அதுவுமே வயிற்றுக்குள்ளே போகல. எங்கள் வீட்டில் வச்சுருந்த தக்காளி செடியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பிரியாணி கண் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் வாங்கி வச்சோம். ஆனால் அது இவ்வளோ நிறையா ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. 3 தொட்டி ஃபுல்லாக இருக்குது. இந்த தொப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஓன் இன்கமில் வாங்கினது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தொப்பி எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ரைட். மதியம் வச்ச பிரியாணியே மிஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு இப்போ நைட்டுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பிரியாணியோட டேஸ்ட்டே என்னென்னா பழசாக தான் டேஸ்ட்டு கூடும். அதே போல் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நேற்றுக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி பார்க்கல எல்லா கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க போகிறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதனால டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நானும் படுத்து தூங்கிட்டேன், அவுட்டர் எடுக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.